டீ வச்சிட்டியா? இதான் எடுத்துட்டு வரேங்க அத்தை. காலையிலேருந்து எந்திரிச்சு உட்காந்துட்டே இருக்காங்க. நம்ம வந்து டீ வைக்கட்டும். ஏன் மாமியார்னு ஒரு டீ கூட வச்சு குடிக்கக்கூடாதுன்னு இருக்குதா? எல்லா வீட்லையும் எப்படின்னு தெரியல. என் வீட்டில் இப்படி தான் நடக்குது. எடுத்துக்கங்க, நான் போய் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு துணி துவச்சிட்டு வரேன். அவங்க 2 பேத்துக்கும் டீ போட்டு வச்சுட்டு போ. அந்த மருமகளை பார்க்காதப்பயே இப்படி இனி அவங்க கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துட்டா இவங்களையும் கையிலேயே பிடிக்க முடியாது. பார்க்காத மருமகளை தாங்குதாங்கன்னு தாங்குறது. பார்க்குறவங்கள பார்த்தா இலக்காரம் பண்ணிக்கிட்டு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அது கண்ணில் கண்டுட்டா போதும். அதை இதை எடுன்னு சும்மா நகி நகி வேலை சொல்லிட்டே இருப்பாங்க. டீ வச்சு பாத்திரமே அடி பிடிச்சி கிடக்குது. துவைக்க வேலையும் முடிஞ்சது. இனி போய் சமைக்கிற வேலையை பார்ப்போம். எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த துணியெல்லாம் சேர்த்து துவச்சு போட்டு அத்தை எல்லாம் துவைக்கல சொல்லிட்டு தானே வந்தேன். நீங்கள் ஏன் கொடுக்கல? எல்லாம் துவச்சு போட்டுங்க இப்போ. ஏன் துவச்சு போட்டால் மாமியார் துணி துவைக்க கூடாதுன்னு இருக்குதா? ஏன் வரும்போது கேட்கக்கூடாதா? இல்லைங்க, உங்ககிட்ட துணி துவைக்கலன்னு சொல்லி தானே வந்தேன். என்னோட துணிகளும் இருக்குது, எடுத்துட்டு போன்னு சொல்லியிருந்தீங்க. நான் எடுத்துட்டு வந்து துவச்சிருப்பேங்க. சரி, அப்போ சொல்லலைன்னா கிடக்குது. இப்போ சொல்கிறேன். நீ என்ன அதிகாரம் பண்ண வேண்டாம். எதை சொன்னாலும் சண்டைக்கு தான் வராங்க. இப்போதான் எல்லாம் பளிச்சு கழுவி வச்சு போனேன். ஏன் அந்த டீ குடிச்சு அந்த டம்ளரையும் கூட கழுவி வைக்கக்கூடாது? அதையும் கூட மருமக தான் வந்து செய்யணும். சிங்கிள் அப்படியே போட்டு போயிருக்காங்க. இதே நம்ம சிங்கிள் போட்டால் ஒரு பாத்திரம் கழுவ மாட்டேங்கிறா, வீடு போட்ட மாட்டேங்கிறா, ஒரே தண்டோட போட்டு வந்துருவாங்க. நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது, அவங்க எல்லாம் கொண்டு வந்து நார வைக்கிறது. இதுமாரி பேசினா சண்டைக்கு வருவாங்க.